இந்த காலையிலே நம்முடைய சிந்தனைக்காக யோசுவாவின் புஸ்தகம் 7வது அதிகாரத்துக்கு நம்முடைய வேதாந்தத்தை திருப்பிக் கொள்ளலாம். யோசுவாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம். தேவன் நம்மை சுதந்தரிக்கவே அழைத்திருக்கிறார். நம்மை அவருக்காக அநேக காரியங்களை செய்து முடிக்கும்படியாக. ஆபிரகாமை அழைத்த பொழுது அவர் சொன்ன காரியம், உன் மூலமாய் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நம்மை கொண்டு அநேகரை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்மை ஆசீர்வதிப்பது மட்டும் அவருடைய நோக்கம் அல்ல, நம்மை கொண்டு அநேகரை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அது மட்டுமல்ல, நம் மூலமாய் உலகத்தை ஒரு நாளில் என்ன பண்ண போகிறார்? நியாயம் தீர்க்கவும் போகிறார். இன்றைக்கு நம்மை கொண்டு ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவன் ஒரு நாளிலே இந்த உலகத்தை நம்மை கொண்டு நியாயம் தீர்க்கவும் போகிறார். நம்ம அவரோடு கூட சேர்ந்து அரசாட்சி செய்ய போகிறோம். இந்த பூமியிலே அவருக்காக பெரிய காரியங்களை செய்து முடிப்பதற்காக அவர் நினைப்பதை இந்த பூமியிலே நிறைவேற்றுவது என்பது நம்முடைய பலத்தினாலே நடைபெறுகிற காரியம் இல்லை. அது எப்பயுமே நம்முடைய மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நாம் பெறப்போகிற வெற்றிகளும் சரி, தேவனுக்காக இந்த பூமியிலே சாதிக்க போகிற காரியங்களானாலும் சரி, அவருக்கு கீழ்ப்படிவதின் அடிப்படையிலே நடைபெறுகிற ஒன்று. ஜோம் பண்ணி ஏதாவது காரியத்தை சாதிச்சிடலாமா அப்படின்னா இன்னைக்கு அப்படிதான் ஷோ காமிக்கிறாங்க சிலர். சரியா? அப்படி இல்லை. ஜபத்தின் வல்லமையை நான் மட்டுப்படுத்தவில்லை. சரியா? ஜெபம் நமக்கு தேவன் கொடுத்த ஒரு பெரிய கிருபை. ஜெபத்தின் மூலமாக அநேக காரியங்கள் சாதிக்கப்பட்டிருக்கிறதா என்று சொன்னால் ஆம், சாதிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் தேவனுடைய கட்டளைக்கு தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபம் அருவருப்புள்ளதுன்னு சொல்கிறார். தேவனுடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுக்காத பொழுது, தேவனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியாத பொழுது, நான் எவ்வளவு அழகான ஜெபத்தை நான் செய்தாலும் அது தேவனுடைய பார்வையிலே அருவருப்பானது. அதை தேவன் கேட்க போகிறதில்லை. அடிப்படை என்னவென்று சொன்னால், சிம்பிள் ஃபார்முலா என்னவென்று சொன்னால், யுத்தம் செய்கிறவர் அவர். ஆனால் யாரை கொண்டு செய்கிறார்? நம்மை கொண்டு செய்கிறார். வெற்றி யார் மூலமாய் வருகிறது சொன்னால் அவர் மூலமாய் தான் வருகிறது. ஆனால் தேவன் அதை நம்மை கொண்டு செய்கிறார். ஆனால் என்றைக்கு நானும் நீங்களும் அவர் கீழ்ப்படிய மறுக்கிறோமோ அன்றைக்கு வெற்றிக்கு பதிலாக என்னதான் நமக்கு கிடைக்கும்? தோல்வி மட்டுமே கிடைக்கும். அதுதான் உண்மையான ஒரு காரியம். அப்ப எதை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறான்னு சொன்னால், நான் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். இந்த புத்தகத்தை நாம் படித்துக்கொண்டே வருகிறோம். 40 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அவர்கள் பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசித்திருந்திருக்க வேண்டும். ஏன் பிரவேசிக்கவில்லை? கீழ்ப்படியாமை. இப்பொழுது அவர்கள் பிரவேசிக்கிறார்கள். எரிகோ பட்டணம் அவர்கள் கண்களுக்கு முன்பதாக அப்படியே வீழ்ந்தது. அந்த எரிகோ பட்டணத்தை அவர்கள் பிடித்தார்கள். பூட்டப்பட்ட ஒரு பட்டணம், உள்ளே பிரவேசிக்க வழியே இல்லை. அவ்வளவு பெரிய கோட்டை, கதவுகள் எல்லாம் சாத்தப்பட்டிருக்கிறது. எப்படி பிரவேசிக்க முடியும் என்று சொன்னால், ஆண்டு சொல்கிறார், நான் சொல்றதை மட்டும் நீ செய். என்ன சொன்னார்? அந்த கோட்டையை ஒரு முறை சுற்றி வாருங்கள். 6 நாள் ஒவ்வொரு முறை சுற்றி வாருங்கள். 7வது நாளில் நீங்கள் 7 முறை சுற்ற வேண்டும். அமைதலாய் சுற்ற வேண்டும். 7வது நாள் சுற்றி 7 முறை சுற்றி முடித்த பின்பு எக்காலம் ஊதப்படும். அப்பொழுது என்ன பண்ணுங்க? ஆர்ப்பரியுங்கள் என்று சொன்னார். செஞ்சாங்க. கீழ்ப்படிந்தார்கள். அவருடைய கண்களுக்கு முன்பதாக அந்த கோட்டை இடிந்து விழுந்தது, தரைமட்டமானது. ஜனங்கள் அதுக்குள்ளே ஏறி அதை பிடித்தார்கள். வாழ்க்கையிலே, நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, நாம் கிறிஸ்தவர்கள், சரியா, தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றி வேண்டுமானால் நான் எந்த தொழில் செய்தால் நல்லா சம்பாதிக்கலாம்? உலகத்தின் மனிதர்கள் என்ன செஞ்சாவது அவங்க என்ன பண்ணிடுறாங்க? டாப்புக்கு வந்துடுறாங்க. குறுக்கோழி கையாண்டு அவங்க சில மெத்தட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி, இன்னைக்கு நிறைய புக்ஸ் இருக்கா, ஹவு டு பி சக்ஸஸ்ஃபுல். ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற வேண்டுமானால் என்ன, எப்படி இருக்க வேண்டும்? அந்த மெத்தட்ஸ் எல்லாம் தப்பு கிடையாது. சரியா? அவங்க சொல்கிறது நிறைய அது பிப்ளிக்கலோட ஒத்து போகும்.
ஒழுங்கோடு கூட லீடர்ஷிப்பை பற்றி சொல்கிற அநேக காரியங்கள். இன்னைக்கு செக்குலர் லீடர்ஷிப்பை பற்றி டீச் பண்ணும்போது செமினார்ஸ் எடுக்கிறவங்க நிறைய அது எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னா இதுக்குள்ளேருந்தான். அற்புதமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த மெத்தட்ஸில் தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் அந்த வழிமுறைகளினாலே வாழ்ந்து விட முடியுமா அப்படி சொன்னால் இல்லை என்பது முக்கியமான ஒரு காரியம். ஒரு உதாரணத்துக்கு நான் எடுத்து காட்டுகிறேன். யாக்கோபு புஸ்தகத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம். யாக்கோபு நிருபம் 4வது அதிகாரம். யாக்கோபு அதை குறித்து சொல்லுகிற ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். 13ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். தெரிந்த பகுதி தான். 4வது அதிகாரம் 13ஆம் வசனம். மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்திற்கு போய் அங்கே 1 வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுகிறவர்களே பண்ணுவோம் என்கிறவர்களே கேளுங்கள். இப்படி சொல்றது தப்பா ரைட்டா? ஒரு பிளானிங். இன்னைக்கு அல்லது நாளைக்கு புறப்பட்டு போய் ஒரு பட்டணத்தில் 1 வருஷம் தங்கி அங்கே என்ன பண்ண போகிறோம்? வியாபாரம் செய்ய போகிறோம். இது தப்பா ரைட்டா? எந்த தப்பும் இல்லை. இட்ஸ் அ பிளானிங். நம்ம இங்கே போய் 1 வருஷம் தங்கி உட்காந்து ஒர்க் பண்ணி பண்ணுறது. ஆனால் கேளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்படி பண்ணுவோம் என்கிறவர்களே கேளுங்கள். அடுத்த வசனம். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல் இருக்கிறதே. ஒரு உண்மையை சொல்லுகிறார். உண்மை என்ன சொன்னா, நாளைக்கு நடக்கிறது நமக்கு தெரியாது. இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு நடக்க போறது கூட நமக்கு தெரியாது. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது அதுவும் உங்களுக்கு தெரியாது. வேதம் சொல்கிறது கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல் இருக்கிறது அந்த ஜீவன். சரியா? ஹெல்த்தியா இருக்கிறாங்க, சும்மா போய் செக் பண்ணிட்டு வந்துடும் டாக்டர்கிட்ட போறாங்க, என்ன ஆயிடுது? பெரிய குண்டு விழுந்த மாதிரி ஆகிப்போகுது. நிறைய பேருடைய வாழ்க்கை தலைகீழாய் மாறி போகிறது. அது நம்ம கையில் இல்லை. இன்னைக்கு நம்ம சுகமா இருக்கிறோம்னா யாருடைய கிருபை? தேவனம் கொடுத்த ஒரு கிருபை. அதனால சுகம் இல்லாதவங்களுக்கெல்லாம் தேவனுடைய கிருபை இல்லாமல் போயிடுச்சு அந்த முடிவுக்கு வரக்கூடாது. சரியா? அந்த முடிவுக்குள்ள வந்துடக்கூடாது. வியாதி பாவம் அல்ல, ஆனா பாவத்தினால எது வந்தது? வியாதி வந்தது. ஆனால் இந்த பாவத்தினால ஏற்பட்ட வியாதி இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளே என்ன பண்ணும்? பாதிக்கும். இந்த பூமியில் இருக்கு மட்டும். சில நேரத்தில் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவன் அதை என்ன பண்ணுகிறார்? அனுமதிக்கிறார். யோபுவின் வாழ்க்கையிலே சில பயங்கரமான நிகழ்வுகளை தேவன் அனுமதித்தார். தேவனுடைய அறிவு இல்லாமல், தேவன் அறியாமல் எதுவுமே நம்முடைய வாழ்க்கையிலே நிகழ்வது இல்லை. ஏனென்று கேட்டால் அதற்கு கேள்விக்கு பதில் இல்லை. யோபுக்கு கடைசி வரைக்கும் தெரியாது. அதாவது அவன் சாகு வரைக்கும் அவனுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது. நமக்கு எதில் தான் தெரியுது? இந்த புஸ்தகத்தில் வாசித்ததுனால தெரிகிறது. பிசாசு ஆண்டுகிட்ட சொல்கிறான். ஆண்டவருக்கும் பிசாசுக்கு ஏற்பட்ட யோபுவை குறித்ததான ஏற்பட்ட ஒரு காரியத்தின் நிமித்தமாக ஆண்டவர் சவால் விடுகிறான். அவன் உத்தமன், அவனைப் போல பூமியில் ஒரு மனுஷனும் கிடையாது என்று சொல்லி சவால் விட்ட பொழுது அவன் சொல்றான் இல்லை இல்லைன்னு சொல்கிறான். அவனை தொட்டங்கன்னா அவன் உங்களை தூஷிப்பான்னு சொல்கிறான். நீ தொட்டு பாருன்னு சொல்லி ஆண்டு சொல்கிறான். யோபு உன் வாழ்க்கையில தேவன் விளையாண்டது நியாயமா தப்பா? யாருமே பேச மாட்டீங்களே. யோபுவின் வாழ்க்கையிலே தேவன் இப்படி அவருக்கும் பிசாசுக்கு ஏற்பட்ட போட்டியினாலே யோபுவின் வாழ்க்கையிலே விளையாண்டது நியாயமா தப்பா? அநியாயம் சொல்றதுக்கு பயம், ஏன்னா அது ஆண்டவர். சரியா? ஆனால் நியாயமாகவும் நமக்கு படலை. ஏன் நியாயம்? அடுத்த கேள்வி கேட்பேன் இல்லையா? நம்ம அவருடைய பாத்திரங்கள், அவ்வளோதான். ஒன்றை மட்டும் புரிச்சுக்கோங்க. அவருடைய மகிமைக்கென்று உருவாக்கப்பட்ட பாத்திரங்கள். அவர் எதற்கென்றுமானாலும் வேண்டுமானாலும் அதை என்ன பண்ணலாம்? பயன்படுத்தலாம். அதே நேரத்தில் திராணிக்கு மிஞ்சி அவர் என்ன பண்ண மாட்டார்? நம்மை சோதிக்க மாட்டார். ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. சிலத்தில் அதை நம்மளால் தாங்க முடியுமா முடியாதான்றதை அவருக்கு தெரியும். சரியா? தப்பிக்கொள்ளும் போக்கையும் அவர் உருவாக்குகிறார். அதனை நம்மை பலப்படுத்துகிறார். பேதுருட்ட சொல்லும்போது சொல்கிறார், கோதுமையை சுலகிலே புடைக்கிறது போல புடைக்கும்படியாக அவர் என்னிடத்திலே உத்தரவு வாங்கி கொண்டான். பேதுரு, நீ உன்னை சோதிக்க போறான். ஆனால் சொல்றார், நான் உனக்காக வேண்டிக் கொள்வேன். யார் யாருக்காக வேண்டிக் கொள்றது பாருங்களேன். தேவன் நமக்காக என்ன பண்ணுகிறான்? வேண்டிக் கொள்கிறார். அப்புறம் சொல்லுகிறார், நீ குணப்பட்ட பின்பு சகோதரர்களை திடப்படுத்து.
இப்போ பிளானை பாருங்களேன், அவருடைய ஒரு நோக்கத்தை பாருங்களேன். அப்போ நம்ம வாழ்க்கை முழுவதுமே யார் கையில் இருக்கு? நம்ம எதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறோம்? அவரை மகிமைப்படுத்த உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அந்த பாத்திரங்கள் தான் நாம். யோபு யார்? தேவனை மகிமைப்படுத்த உருவாக்கப்பட்ட பாத்திரம். அப்ப யோபுவின் மூலமாக யார் மகிமைப்பட்டது? தேவன் மகிமைப்படுகிறார். தைரியமா சொல்லுங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையின் மூலமா யார் மகிமைப்பட வேண்டும்? தேவன் மகிமைப்பட வேண்டும். ஒருவேளை அதை சிலுவையிலே நான் மரிக்கிறதுனாலே இருக்கலாம், யாக்கோபை போல தலை சிரசேதம் பண்ணப்படுகிறதுனாலே இருக்கலாம், ஸ்தேவானை போல கல்லறிந்து கொல்லப்படுகிறதுனாலே வரலாம் அவருக்கு ஏற்படுகிற மகிமை. அல்லது பேதுருவை போல வயதான வரைக்கும் வாழ்ந்து அவருக்காய் கடைசியிலே சிலுவையிலே தலைகீழாய் அடிக்கப்பட்டு மரிக்கப்படுவதற்காக இருக்கலாம். பவுலை போல தலை சிரசேதம் பண்ணப்பட்டு மரிக்க வேண்டியதாக இருக்கலாம். எப்படி வேண்டுமானாலும், வாழ்ந்தாலும் மரித்தாலும், மரணத்தின் மூலமாகவோ வாழ்க்கையின் மூலமாகவோ என் வாழ்க்கையை யாரை மகிமைப்படுத்த வேண்டும்? அவரை மகிமைப்படுத்த வேண்டும். அதனாலே பேதுரு மரியாளிடத்தில் ஆண்டவர் கேட்கிறார், உன் சரீரம் எனக்கு தேவை, நீ ஒரு குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவளுக்கு நிச்சயமாய் இருக்கிறது. அவள் வாழ்க்கையை சிதைந்து விடும் போல் இருக்கிறது. இது எப்படி ஆகும் என்று கேட்கிறார். அதேவுடைய வல்லமை உண்மையிலே நிழலிடும், அப்பொழுது நடக்கும் என்று சொன்ன பொழுது அவளுக்கு புரிந்ததோ புரியவில்லையோ, அவள் சொல்கிறார், நான் ஆண்டவருக்கு அடிமை, நீ எப்படினாலும் என்னை பயன்படுத்திக் கொள்ளும். அதுதாங்க தேவனுடைய பிள்ளைகள் சொல்ல வேண்டிய ஒரு காரியம். நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக தேவன் மகிமைப்பட வேண்டும். அப்ப நம்முடைய வாழ்க்கை முழுவதும் யாருடைய கரத்தில் இருக்குன்னா அவருடைய கரத்தில் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதுமே வீணாய் போகிறதில்லை. அதாவது தேவன் நம்ம வாழ்க்கையை ஒன்றுமில்லாமல் ஆக்கப் போகிறது. அதை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். ஆனால் ஒன்று என்னன்னா, நாமே நம்முடைய வாழ்க்கையை உச்சத்தில் கொண்டு போய் என்ன பண்ண முடியாது, நிறுத்த முடியாது. அது யார் கரத்தில் இருக்குன்னா அவருடைய கரத்தில் இருக்கு. ஏன்னா நம்முடைய வாழ்க்கை நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது, நம்முடைய ஜீவன் எப்படிப்பட்டது என்றும் தெரியாது. அப்ப நம்ம எப்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், யாக்கோபு 4வது அதிகாரம் 15வது வசனத்தில், ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்கள் உயிரோடு இருந்தால் என்னென்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமா இருந்தால் நாங்கள் இது செய்யலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கோம். தாராளம் சொல்லலாம், நான் இப்படி செய்ய போகிறேன், 1 வருஷம் போறேன், அங்க தங்க போறேன், வியாபாரம் பார்க்க போறேன், நான் சூப்பரா வரப்போறேன்னு சொல்லி சொல்லுவதல்ல. தேவனுக்கு சித்தமானா இந்த காரியத்தை நான் செய்யலாம் என்று இருக்கிறேன் அப்படின்னா அந்த திட்டத்தை யார் கையில கொடுக்கிறோம்னு அர்த்தம்? தேவனுடைய கரத்தில் கொடுத்த ஆண்டவரே இப்படியெல்லாம் நாங்கள் யோசிக்கிறோம், உங்களுக்கு சித்தமான அந்த காரியத்தை வாய்க்க செய்யும். சரி, ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் வெற்றியை கொண்டு வர விரும்புகிறார். யாருடைய வாழ்க்கையின் மூலமாக தேவன் வெற்றியை கொண்டு வர முடியும் என்று சொன்னார், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளின் மூலமாக தேவன் பெரிய காரியங்களை செய்கிறார். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையானாலும் சரி, நம்முடைய குடும்ப வாழ்க்கையானாலும் சரி, நம்முடைய சபையாக இருந்தாலும் சரி, நாம் அவருக்கு கீழ்ப்படியும் பொழுது தேவன் தன் திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். எவ்வளவு பெரிய காரியம் வேண்டுமானாலும் அவரால் செய்ய முடியும். நான் கீழ்ப்படிய மாட்டேன். என்றைக்கு நான் கீழ்ப்படிய மறுக்கிறேனோ, அவர் சொல்வதை நான் செய்ய மறுக்கிறேனோ, ஏதோ ஒரு காரணத்தினாலே நான் அவர் சொல்வதை நான் செய்ய மறுக்கும் பொழுது அவர் சிலத்தில் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக பெரிய காரியங்களை செய்ய முடியாமல் போகிறது. இந்த நாளில் 7வது அதிகாரத்தை நான் பார்க்க போகிறோம். யோசுவாவின் புத்தகம் 7வது அதிகாரத்திலே வரும் பொழுது இஸ்ரவேலின் பாவமும் தோல்வியும், அதை பற்றி தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். 3 காரியங்கள் பார்க்க போகிறோம். அதில் இஸ்ரவேலின் பாவத்தை பற்றி பார்க்க போகிறோம். 2வது பாவத்தை குறித்ததான தேவனுடைய பார்வை எப்படிப்பட்டதா இருந்தது என்பதை கவனிக்க போகிறோம். 3வது காரியம் பாவத்தின் விளைவையும் பார்க்க போகிறோம். தெரிந்த பகுதி தான், ஆனால் கவனமாய் கவனிக்கலாம். 3 காரியங்கள். 1, இஸ்ரவேலின் பாவம் அது என்ன என்பதை பார்க்க போகிறோம். அந்த பாவத்தை தேவன் எப்படி பார்த்தார், பாவத்தை குறித்ததான தேவனின் பார்வை எப்படிப்பட்டதா இருந்தது. 3வது அந்த பாவத்தின் விளைவை கவனிக்க போகிறோம். சரிதானே? இஸ்ரவேலின் பாவம், என்ன பாவம் செய்தார்கள் அவர்கள்? 6வது அதிகாரத்திலே தேவன் தெளிவாக சில காரியங்களை சொல்லிவிட்டார். எதை செய்யக்கூடாது என்பதை அங்கே தெளிவாய் சொல்கிறார். வாசிக்கலாமா? 6வது அதிகாரத்துக்கு வரலாமா? 17வது வசனத்தை வாசிக்கலாமா? 18வது வசனம். யோசுவா 6வது அதிகாரம் 18வது வசனம்.
சாபத்தீடானதில் ஏதாகிலும் எடுத்துக்கொள்கிறதுனாலே நீங்கள் சாபத்தீடாகாதபடிக்கும் இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீட்டாக்கி அதை கலங்க பண்ணாதபடிக்கும் நீங்கள் சாபத்தீடானதற்கு மாத்திரம் எச்சரிக்கையாயிருங்கள். வெறும் சாபம், சாபத்தீடு அப்படிதான் சொல்லிட்டு வர்றார். 19ஆம் வசனம் நல்லா கவனிச்சுட்டே வாங்க. இது என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா? சகல வெள்ளியும் பொன்னும் வெண்கலமும் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள், அவைகள் கர்த்தரின் பொக்கிஷத்தில் சேரும் என்றார். 18 வெறும் சாபம், சாபத்தீடு சொல்லிட்டு 19 மட்டும் கர்த்தருக்கு பரிசுத்தமானது சொல்லுகிறார். அதே இது 24வது வசனத்துக்கு வரலாம். பட்டணத்தையும் அதில் உள்ள யாவையும் அக்கினியால் சுட்டரித்தார்கள். வெள்ளியும் பொன்னையும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்த பாத்திரங்களை மாத்திரம் கர்த்தரின் ஆலய பொக்கிஷத்தில் சேர்த்தார்கள். சரியா? அந்த பட்டணத்தில் இருந்த பொருட்கள் ஜனங்கள் எதுவும் எடுக்க வேணான்னு ஆண்டு சொல்லிட்டார். எல்லாத்தையும் எரிச்சிருங்கன்னு சொல்லிட்டாரு. ஆனால் வெள்ளி, பொண்ணு, அந்த வெண்கலம் போன்ற பாத்திரங்கள், இரும்பு பாத்திரங்கள் போல எல்லாவற்றையும் என்ன பண்ணுங்க, கர்த்தருக்கென்று சேர்த்துருங்க, நீங்க எதுவுமே எடுக்கக்கூடாது. இப்போ சிம்பிளாக அதை பிரிக்கணும்னு சொன்னால், தேவனுக்கு பரிசுத்தமாக இருக்கிறவைகள் உங்களுக்கு என்ன ஆயிடுது? சாபத்தீடாய் மாறுகிறது. தேவனுக்கு சேர வேண்டியவைகளை யார்கிட்ட சேர்த்துருங்க? தேவனிடத்தில் சேருங்கள். அதுதான் அங்கே சொல்லுகிறார். ஏன்னா அந்த பட்டணத்தை தேவன் தான் கொடுக்கிறார் அவளுக்கு. ஆண்டவர் அதை எல்லாவற்றையும் முற்றிலுமாய் அழிக்கும்படியாகவும் சொல்லிவிட்டார். ஆனால் அந்த பட்டணத்தில் இருக்கிற சிலவற்றை தேவனுக்கு பரிசுத்தமாக அதை சேர்த்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள் சொன்னால் என்ன அர்த்தம்? அசுத்தம் பரிசுத்தம் என்ற அந்த அர்த்தம் கிடையாது. அது தேவனுக்கு மாத்திரமே, தேவனுக்காய் பிரித்தெடுக்கப்பட்டவைகள், தேவனுக்கு மட்டுமே சொந்தமானவைகள் என்று அதனுடைய அர்த்தம். புரியுதுல? கவனிச்சுட்டு வரீங்களா? அப்ப இந்த இடத்துல சொல்லும் பொழுது ஆண்டவர் அங்கே தெளிவாய் சொல்கிறார், எதை செய்யக்கூடாது என்பதை மிக தெளிவாக அந்த பட்டணத்துக்குள்ளே அவர்கள் நுழைவதற்கு முன்பதாக ஆண்டவர் சொல்லிவிட்டார். 18ஆம் வசனம் கடைசியில் பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்கிறார். அது அவ்வளவு பெரிய சீரியஸாக ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் எதையும் தொடக்கூடாது, எனக்குரியதை என்னிடத்திலே சேர்த்து விடுங்கள் சொல்கிறார். இன்னைக்கு நம்முடைய வேதாந்தத்திலே மிக தெளிவாக ஆண்டவர் எச்சரிப்புகள் கொடுக்கிறார். ஆதியாகமத்திலே சொல்லும் பொழுது அந்த பழத்தை சாப்பிடுகிற நாளிலே சாகவே சாவீர்கள் சொல்லி தெளிவாய் ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த வசனத்தை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா 2வது அதிகாரத்தில் வருகிறது. தோட்டத்தில் உள்ள எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணலாம்? புசிக்கலாம். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 16ஆம் வசனத்தில் தேவனாய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். அப்ப எல்லாத்தையும் நீங்க சாப்பிடுங்க. 17ஆம் வசனத்தில், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். தெளிவா சொல்லிட்டார் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, செய்யக்கூடாத செய்கிறதுனால என்ன விளைவு வரும் என்பதை தெளிவா சொல்றார். பிசாசு நம்மளை என்ன செய்வானா, எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை செய்யும்படியாக சொல்லும். 2 காரியம், ஒமிஷன் அண்ட் கமிஷன் சொல்லுவாங்க. செய்ய வேண்டியதை செய்யாமல் போவதும் பாவம், செய்யக்கூடாததை செய்வதும் பாவம். ஆண்டவர் செய்ய சொன்னதை நான் செய்துதான் ஆக வேண்டும், செய்ய வேண்டாம் என்று சொன்னதை செய்யக்கூடாது. ஓய்வு நாளை குறித்து ஆண்டு தெளிவாய் சொல்கிறார். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக, இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. இன்றைக்கு நமக்கு ஓய்வு நாள் கிடையாது. ஞாயிற்றுக்கிழமையே ஓய்வு நாள்னு சொல்லக்கூடாது. சரியா? பழைய ஏற்பாட்டிலே வாரத்தின் கடைசி நாள் தேவனுக்காக கொடுக்கப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே வாரத்தின் முதலாம் நாள் ஆண்டுக்காய் கொடுக்கப்படுது. காரணம், அன்றைக்கு தேவன் உயிரோடு கூட எழுந்தபடினாலே சபை 1வது நாளிலே கூட ஆரம்பிக்கிறது. இது ஓய்வு நாள் அல்ல நமக்கு.
தேவனுக்கு கர்த்தருடைய நாளாக அது எண்ணப்படுகிறது. ஆண்டுக்காய் நாம் செலவழிக்க வேண்டிய நேரம். தேவன் அதை தெளிவாக சொல்லுகிறார். ஓய்வு நாளில் வேலை செய்கிறவனுக்கு என்ன தண்டனை சொன்னார் பழைய ஏற்பாட்டில்? ஞாபகம் இருக்கா? கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும். மரணம் தான் தண்டனை. ரொம்ப கொடூரம் இல்லை? விறகு பொறுக்கு நான் சொல்லி, விறகு வெட்டு நான் சொல்லி அவங்க கல்லறிஞ்சு கொள்றாங்க. ஆத்திராம் தலைவர் இருக்கிறது. அப்ப ஆண்டவர் நமக்கு தெளிவாய் சொல்கிறான். யோசுவா முதல் அதிகாரத்தில் என்ன படித்தோம்? யோசுவா தன்னுடைய பொறுப்பை எடுக்கிறார். பொறுப்பை எடுத்த பொழுது அங்கே யோசுவா முதல் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன். முதல் அதிகாரம் 7ஆம் வசனம். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாக மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமானதாயிரு. கடைசியில் சொல்லும் பொழுது அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. ஆண்டு சொல்லுகிற ஒரு காரியம். இது எவ்வளவு சீரியஸான விஷயமா? அதான் தேவன் எதிர்க்க. எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது. கர்த்தருடைய பந்தியை பற்றி ஆண்டு சொல்லும் பொழுது அஜாக்கிரதையாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் என்று சொல்லுங்க. அஜாக்கிரதையாய் ஏனோ தானம் என்று சொல்லு. தன் வாழ்க்கையை சோதித்து பார்க்காமல், இது என்ன என்பதை உணராமல், ஏதோ இதில் பங்கெடுக்கிறதுனால ஆசீர்வாதம் வரும்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. இது ஒன்றும் தீர்த்தம் கிடையாது. சரியா? கொஞ்சம் வாங்கி குடிச்சிட்டு போறதுக்கு. இது ஒரு முக்கியமான ஒரு காரியம். தேவனுடைய இரத்தத்தை குறித்ததான ஒரு காரியம். அவருடைய மரணத்தை குறித்ததான ஒரு காரியம். விளையாட்டாய் பங்கெடுக்கிற ஒரு காரியம் அல்ல. நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நியாயம் தீர்க்கப்படும். தெளிவா சொல்கிற ஆண்டவர். விளையாட்டான காரியம் அல்ல. ஏன்னு சொன்னா தேவனுடைய மரணத்தோடு கூட சம்பந்தப்பட்ட ஒரு காரியம். அதில் நான் பங்கெடுக்கும் பொழுது ஏதோ குடிக்கிறேன், ஏதோ புசிக்கிறேன் என்பதல்ல, அவருடைய மரணத்தை நான் தெரிவிக்கிறேன். சரியா? எனக்கும் அந்த மரணத்துக்கு சம்பந்தம் உண்டு என்பதை தெரிவிக்கிறேன். ஆனால் அதை எப்படி செய்யக்கூடாது? அஜாக்கிரதையாய் செய்யக்கூடாது. கொரிந்தியரில் அந்த 11 வாசிக்கும் பொழுது சொல்கிறார், அப்படி செய்கிறதுனாலே சிலருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று சொல்கிறார். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே எதை நிமித்தம் சிலர் அஜாக்கிரதையாய் பானம் பண்ணுகிறது நிமித்தம் பவுல் டைரக்டா எழுதுகிறார் கொரிந்திய சபைக்கு. உங்களில் அநேகர், டைரக்டா எழுதுறார். சரியா? சொல்லும்போது சொல்றார், உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாயிருக்கிறார்கள், அநேக நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம். இப்ப நியாய தீர்ப்பு சொல்லியிருக்கா சொல்லலையா? சொல்லியிருக்கு. வேதாகமம் முழுவதுமே என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, வேற வார்த்தையில் சொன்னா தேவன் எதை விரும்புகிறார், தேவன் எதை விரும்பவில்லை என்பதை தெளிவாக நம்ம சொல்லலாம். நல்லா கவனிச்சுட்டு வாங்க. பிள்ளைங்க அங்கிட்டு ஓடிட்டு இருக்காங்க, பரவாயில்ல, அவங்கள தடுக்க முடியாது. ஆனால் நீங்கள் என்ன கவனிச்சுட்டே வரணும். அப்போ தேவன் எதை விரும்புகிறார், தேவன் எதை விரும்பவில்லை, விரும்பாததை செய்யும் பொழுது நமக்கு என்ன தண்டனை என்பதை வேதம் சொல்லுகிறதா சொல்லலையா? அதனால தான் யோசுவாட்ட சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமா மட்டும் இரு. அதுக்கு எப்படி இருக்கணுமா? பலங்கொண்டு திடமனதாயிரு. அதாவது அதே வார்த்தை பாருங்களேன் 9ஆம் வசனத்தில் வருது. பலங்கொண்டு திடமனதாயிரு. எதுல பலங்கொண்டு திடமனதாயிரு இரு? கலங்காதே, திகையாதே, நீ போகும் இடமெல்லாம் தேவனாய் கர்த்தர் உன்னோட இருக்கிறார். அப்ப தைரியமா இருக்கிறதுக்கு ஒரு பலம் கொண்டு திடம் பண்ணது வேணும். அதாவது ஸ்ட்ராங் மைண்ட் அண்ட் ஹார்ட், ஒரு வில் வேணும். அதான் ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்றதுக்கு ஒரு தைரியம் வேணும், கட்ஸ் வேணும். கொஞ்ச நேரம் நிப்பே, அதுக்கப்புறம் அப்படியே துவண்டு போயிட்டேன்னா நான் வீக்குன்னு அர்த்தம். சரியா? நான் என்ன மட்டும் சொல்ல, நம்ம மொத்தமாவே வாழ்க்கை என்று சொன்னால் பிரச்சனைகள் உண்டு. ஃபேஸ் பண்ண முடியாதவன் தான் தற்கொலை பண்ணிக்கிறான். தைரியம் இல்லை அவனுக்கு, அந்த கான்ஃபிடன்ஸ் இல்லை. மோதி பார்த்துருவோமே, ஃபேஸ் பண்ணி தான் பார்ப்போமே, சந்திச்சு தான் பார்ப்போமே, என்ன நடக்குதுன்னு பார்ப்போமே, அந்த மன தைரியம் நமக்கு வேண்டும். அதை தான் யோசுவாட்ட சொல்ற, பயப்படாத, திகையாத, கலங்காத. அந்த இடத்துல 9ஆம் வசனம் சொல்ல, பலங்கொண்டு திடமனதாயிரு. அதே பலங்கொண்ட திடமனதாயிர வார்த்தையை 7ஆம் வசனத்திலையும் ஆண்டு சொல்றார். என்ன சொல்றாரு? நீ என் வார்த்தையை கை கொள்வதற்கு உனக்கு என்ன வேணும்?
அதே கட்ஸ் வேணும் சொல்லலாம். அதாவது பலம் கொண்டு திட்டமானதாயிரு. அவனுடைய வசனத்தை கீழ்ப்படி ரொம்ப லேஸ் கிடையாதுங்க. ஏன்னா அது எதிர்நீச்சல் போடுவது போல எல்லாரோடையும் கூட ஓடுறது ரொம்ப லேசு. ஆனால் தேவனுடைய வார்த்தையை செய்வது என்பது இடுக்கமான வாசல். அது இடுக்கமான வழி. அதில் நடக்கிற அவ்வளோ லேஸ் இல்லை. அங்கே நிறைய பேரும் இல்லை, கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. எல்லாரும் ஜாலியாக போயிட்டு இருக்கிறாங்க. நம்ம மட்டும் ஆண்டோடைய வசனத்தை எப்படி பண்ணுறோம்? கடைப்பிடிக்கணும்னு சொல்லி கஷ்டப்பட்டு போக வேண்டியது இருக்கிறது. அதுக்கு என்ன வேணும்? தைரியம் வேணுங்க. நான் செய்கிற காரியம் சரி என்ற உறுதி எனக்கு வேண்டும். நான் ஏன் இதை செய்கிறேன்னு சொன்னால் தேவன் என்னை செய்ய சொல்லி இருக்கிறார் என்ற தெளிவான வெளிச்சம் எனக்கு வேண்டும். சரியா? இந்து குடும்பத்தில் இங்கே இருக்கிறீங்க, கிராமம் முழுசுமே வேற காரியத்தை செய்யுது. நீங்கள் மட்டும் யாரை கும்பிட்டு இருக்கீங்க? ஏசுப்பாவை கும்பிட்றீங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு காரியத்தை செய்கிறாங்க. நீங்கள் சொல்கிறீங்க நான் அதை செய்ய முடியாதுன்னு சொல்கிறீங்க. லேசி நினைக்கிறீங்களா? ஊருக்கு எதிராக நீங்கள் நிற்கிறீங்க. ரொம்ப கஷ்டம். இப்போ ஆண்டு சொல்லுகிறா, அவனுக்கு என்ன வேணும்? திட்ட மனசு வேண்டும். எதற்காக? என் நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் நீ செய்ய உனக்கு திட மனசு வேண்டும். நமக்கு இருக்குதா? யோசிச்சு பாருங்களேன். 2 நாள் கீழ்ப்படுகிறோம், 3ஆவது நாள் என்ன பண்ணிடுறோம்? விட்டு கொடுத்துரும். அதான் நம்முடைய தோல்விக்கு காரணம். 8வது வசனத்துக்கு வரலாம். யோசுவாட்டு சொல்லும்போது சொல்கிறா, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. நீ அதை படித்துக்கொண்டே இரு, அதை பேசிக்கொண்டே இரு. சரியா? இதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. எதற்காக தியானிக்க வேண்டும் சொல்லுங்க. அந்த வசனத்தில் பலமுறை சொல்லியிருக்கிறேன். எதற்காக இரவும் பகலும் தியானிக்க வேண்டும்? 1ஆம் சங்கீதத்தில் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அங்கே எதற்காக சொல்லலை. சரியா? ஆனால் இங்கே சொல்லியிருக்குது, இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. எதற்காக? அதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் செய்ய நான் கவனமாக இருக்கும்படி. ஒன்னையும் நான் மிஸ் பண்ணாம தேவன் சொன்னபடியெல்லாம் செய்வதற்காக நான் இரவும் பகலும் தியானிக்கிறேன். அது செய்வதற்கு எனக்கு என்ன வேணும்? மன தைரியம் வேண்டும், திட்டம் மனசு எனக்கு வேண்டும் என்று சொல்கிறான். அப்பனா என்ன? 7ஆம் வசனம் கடைசி சொல்கிறா, நீ புத்திமானாய், நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்வாய். 8ஆம் வசனம் கடைசி சொல்கிறா, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். எப்பொழுது சொல்லுங்க? எப்பொழுது வெற்றி? அவர் சொல்லுகிறபடி நாம் செய்யும்போது. வேற சூத்திரமே இல்லைங்க, வேற ஃபார்முலா இல்லை. ஒரே ஒரு ஃபார்முலா தான், நான் சொல்றதை நீ செய். ஏன்னா நமக்காக யுத்தம் பண்ணுகிறது யாருன்னா அவர் தான் யுத்தம் பண்ண போகிறார். சமுத்திரத்துக்கு முன்னாடி இஸ்ரேல் ஜனங்கள் நிற்கிறாங்க, பின்னாடி பார்வோன், 2 பக்கம் மலை, முன்னாடி சமுத்திரம். பயப்படுறாங்க, பதறாங்க. யோசுவா சொல்ற, மோசே சொல்லுகிறார், பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அவர் செய்கிற ரட்சிப்பை, கொண்டு வரப்போகிற ரட்சிப்பை பாருங்கள், நின்று கொண்டு அவர் செய்கிற ரட்சிப்பை பாருங்கள். அப்ப அவங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, அமைதலாய் அவர் சொல்றதை மட்டும் என்ன பண்ணும்? செய்யும். மோசே சொல்றார், உன் கோலை உயர்த்து. மோசே உயர்த்துகிறார். சமுத்திரம் வழிவிடுகிறது. ஜனங்கள்ட்ட ஆண்டவர் சொன்னார், என்ன சொன்னார்? இறங்கி கடந்து போ சொன்னார். ஜனங்கள் இறங்கி கடந்து போனாங்க. உங்க சமுத்திரத்தை கடந்தாங்களா? கடக்கலையா? கடந்துட்டு. இதே காரியத்தை பார்வோனும் அவனுடைய சேனையை செய்ய முற்பட்டது. இஸ்ரேல் ஜனங்களே இறங்கிட்டாங்க, நம்மளே இறங்குவோம்னு சொல்லி இறங்கிட்டாங்க. அவங்க என்ன ஆயிட்டாங்க? முங்கி போயிட்டாங்க. அதான் வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கிற காரியம். ஆண்டவர் நம்மை செய்ய சொல்லுகிறார், செய்வோம், வெற்றி நமக்கு உண்டு. 7வது அதிகாரத்துக்கு வந்துடலாமா? ரொம்ப நேரம் முகவரிய அநேக காரியங்களை சொல்லிட்டேன், விரைவாக போகலாம். இஸ்ரவேலின் பாவம் என்னன்னு சொன்னா, தேவன் அவளுக்கு செய்ய வேண்டாம் என்று சொன்ன தெளிவான காரியம் உண்டு. ஆனால் அதை அவர்கள் என்ன பண்ணினார்கள்? மீறினார்கள். முதல் வசனத்தை வாசிக்கலாமா? அதை கவனிங்க. 7வது அதிகாரம் முதல் வசனம், இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். எது சாபத்தீடானது? தேவனுக்குரியதை அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க? எடுத்துட்டாங்க. தேவனுக்குரியதை அவர்கள்
சேராகனுடைய குமாரனாகிய சப்தியின் மகன் கர்மிக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தினாலே சிலதை எடுத்துக்கொண்டான். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது. அவன் செய்த காரியம் என்னன்னு சொன்னால் சாபத்தீரானதை எடுத்துக்கொண்டான். இதே காரியத்தை வஞ்சித்து என்ற வார்த்தையும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. எது சாபத்தீடானது சொல்லுங்களேன். தேவனுடையதை நான் என்ன பண்ணக்கூடாது, கேட்கக்கூடாது. தேவனுக்குரியது தேவனுக்குரியதான். அதை இவங்க என்ன பண்ணாங்க சொல்லும் பொழுது 21ஆம் வசனத்தில் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஆகான் சொல்லுகிறான், கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோன சால்வியையும் 200 வெள்ளி சேக்கிலையும் 50 சேக்கில் நிறையான ஒரு பொன் பாழத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். அவைகள் என் கூடாரத்தின் மத்தியிலே பூமிக்குள் புதைத்திருக்கிறது, வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்றான். தேவனுக்குரியதை தனக்கென்று அவன் எடுத்துக்கொண்டான். அப்ப நான் 6வது அதிகாரத்தில் எடுத்து காண்பித்தேன், அது தேவனுக்கு பரிசுத்தமானது, ஆனால் ஜனங்களுக்கும் அது சாபமானது. நான் இதை ஒரு காரியத்தோட கனெக்ட் பண்றதுனால நீங்க சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். மல்கியாவின் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளலாம். மல்கியாவின் புஸ்தகம் ஆண்டவர் கொடுக்கிற காரியத்தை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் தெளிவாக சொல்கிறார், ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் கொடுங்கள். இதுலயும் நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் 3வது அதிகாரத்தில், மல்கியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 8வது வசனத்தில் மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா என்று சொல்லி கேட்கிறார். மல்கியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 8வது வசனம், மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள், எதனாலும் வஞ்சித்தோம் என்கிறீர்கள், தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே. 9வது வசனத்தில், நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். தேவனுடையது மனுஷனிடத்திலே தங்கும் பொழுது அது மனுஷனுக்கு என்னவாக மாறுகிறதா? கொஞ்சம் சொல்லுங்களேன், கொஞ்சம் கஷ்டமான காரியம் தான். சாபமாய் மேல நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டு சொல்றாரு, நீ நிறைய விதைக்கிற, நிறைய அறுத்துட்டு வர, நானா எதன பண்ணிடுறேன், அதை ஊதி போட்டுறேன் சொல்ற. சரியா? அதை நான் என்ன பண்ணிடுறேன், ஊதி போட்டுறேன். அது ஆகாயின் புஸ்தகத்தில் வருது, இங்க இல்லை. அப்ப நீ நல்லா மூடிட்டு தான் படுகிற, ஆனா உனக்கு என்ன விடல, குளிர் விடல, திருப்தி கிடைக்கல. நல்லா சாப்பிட்ற, ஆனா உனக்கு என்ன இல்லை, திருப்தி இல்லை. எவ்வளவு சம்பாதித்தாலும் உனக்கு அது போதுமானதாக இல்லை. பொத்தலான பையிலே போடுகிறது போல நீ போடுகிறாய் சொல்லுங்க. அப்ப தேவனுக்குரியதை தேவனுக்கு கொடுக்கும் பொழுது அது நமக்கு என்னமாக மாறுகிறது, ஆசீர்வாதமாய் மாறும். தேவனுக்குரியதை நான் கொடுக்காமல் வஞ்சிக்கும் பொழுது, இந்த மனுஷன் அதை பார்த்துட்டு ஏன் எடுத்தான்னு நினைக்கிறீங்க? தான் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக அர்த்தம். அது நமக்கு இருந்தா எப்படி இருக்கும், சூப்பரா இருக்குமே, ஆசையில் தான் எடுக்கிறான். இன்னைக்கு ஆண்டவருக்கு கொடுக்காமல் போகிற சிலருடைய காரணம் என்னன்னா, எங்களுக்கே பத்தலையே பிரதர் அப்படி சொல்றாங்க. சரியா? நான் காணிக்கை நிறைய வர்றதுக்காக பேசல, தேவனுடைய வசனத்தை புரிந்து கொள்வதற்காக பேசுகிறேன். அநேக நேரத்திலே நமக்கு வரவேண்டிய ஆசீர்வாதம் நமக்கு வராததுக்கு காரணம் என்ன சொன்னா, நான் தேவனுக்கு கொடுக்க வேண்டியது நான் கொடுக்கல. அதான் உண்மை. நான் பல முறை உங்களுக்கு சொல்லிட்டேன், 7 நாளில் எத்தனை நாள் ஆண்டவருக்குரியது? ஒரே ஒரு நாள். அதுலேயும் 24 மணி நேரம் ஒன்றும் ஆண்டவருக்குலாம் நம்ம கொடுக்கறதெல்லாம் இல்லைங்க. சரியா? மினிமம் 10 ரூபாயில் எத்தனை ரூபாய் ஆண்டவருக்கு? சத்தமா சொல்லுங்க. சரியா? ஒரு சிலருக்காக பிரயோஜனமா இருக்குன்றதுக்காக நான் பேசுறேன். 100 ரூபான்னா எவ்வளோ ரூபா கொடுக்கணும்? சத்தமா சொல்லுங்க. 10 ரூபா. 1000 ரூபான்னா எவ்வளோ கொடுக்கணும்? 100 ரூபா. 10,000 ரூபான்னா எவ்வளோ கொடுக்கணும்? 1 லட்சம்னா எவ்வளோ கொடுக்கணும்? போதுன்னு நினைக்கிறேன். நம்ம கோடிக்கெல்லாம் போக வேணாம். சரியா? ஓகே.
10ல் 1. சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, புதிய ஏற்பாட்டில் தசம பாகத்தை பற்றி சொல்லவே இல்லையே அப்படி சொல்கிறாங்க. பழைய ஏற்பாட்டில் தான் சொல்லியிருக்கு, அது நியாயப்பிரமாணத்துக்குள்ளே அடங்கினது அப்படி சொல்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது அப்படி சொல்கிறாங்க. இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. மன்னிக்கணும், தசமபாகம் என்பது என்னை ஆசீர்வதிக்கிறவனுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு பகுதி, அவ்வளோதான். சரியா? ஆதியாகமம் 13வது அதிகாரம் எடுத்துக்கோங்க. 14வது அதிகாரம் மன்னிச்சுக்கோங்க, 14வது அதிகாரம். ஆதியாகமம் 14வது அதிகாரம். ஆபிரகாம் யுத்தம் பண்ணி சோதோமின் ஜனங்களை மீட்டு கொண்டு வருகிறான். அதில் லோத்தும் அடங்கும். திரும்பி வரும் பொழுது 18ஆம் வசனத்தில் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாக இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, யாரை ஆசீர்வதித்தான்? ஆபிரகாமை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியும் உடையவராகி உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக என்று சொல்லி அவனை ஆசீர்வதிக்கிறான். 20 வசனம், உன் சத்துருக்களை உன் கையிலே ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். யாருக்கு தசமபாகம் கொடுக்கணும்? யார் என்னை ஆசீர்வதிக்கிறாரோ அவர்களுக்கு நம்ம என்ன பண்ணோம்? ஒரு பகுதியை கொடுக்க வேண்டும். அதுதான் 10ல் 1 பங்கு. சரியா? அதுக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா சோதோமின் ராஜா வந்து சொல்கிறான். அது கீழே தான் 21ஆம் வசனத்தில் சோதோமின் ராஜா வந்து சொல்கிறான் ஆபிரகாம்கிட்ட, ஜனங்களை மட்டும் எனக்கு தந்துரு, பொருளெல்லாம் என்ன பண்ணிக்கோ, எடுத்துக்கோ அப்படி சொல்கிறான். ஆபிரகாம் என்ன தெரியுமா சொல்லுகிறான்? அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டை ஆகிலும் பாதரட்சியின் வாரை ஆகிலும் உமக்கு உண்டானவைகள் யாதொன்றை ஆகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். ஒருத்தட்டு இருந்தால் எனக்கு ஆசீர்வாதம் வரணும். யார்கிட்ட? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து எனக்கு ஆசீர்வாதம் வருகிறது. யார்கிட்ட வேண்டாம்? உன்னிடத்திலிருந்து வேண்டாம். அதனால் எனக்கு சிரட்டை கூட வேண்டாம், செருப்பு வார் கூட வேண்டாம் அப்படி சொல்லி தேவனுக்கு நேராக தன் கைகளை உயர்த்துகிறான். தன்னை ஆசீர்வதிக்கிற தேவனுக்கு எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். இது எப்ப? மோசைக்கு முன்னாடியா மோசைக்கு பின்னாடியாது இந்த சம்பவம்? ரொம்ப முன்னாடி. மோசையெல்லாம் பிறக்கவே இல்லை, ஆரோன்லாம் பிறக்கவே இல்லை. மோசே பிறந்து அவன் வனாந்தரத்தில் வழிநடத்தி கொண்டு வரும்பொழுது தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. இதுக்கு பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா 28வது அதிகாரத்தில் நான் ஏற்கனவே உங்களுக்கு எடுத்து காண்பித்திருக்கிறேன், நான் மறுபடியும் எடுத்து காண்பிக்கிறேன். யாக்கோபு அவங்க அண்ணன் கொலை செஞ்சிருவான்ற பயந்து தன் மாமாவின் வீட்டுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறான். வழியிலே தூங்குகிறான். தலையை தன் தலையணையாக வைத்து, கல்லை தன் தலையணையாக வைத்து தூங்கிக் கொண்டிருக்கிறான். ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகிறார். அப்போ உன்னை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார். உன்னை பத்திரமா திருப்பி கொண்டு வருவேன்லாம் சொல்கிறார். சரியா? அப்போ ஆண்டவர்கிட்ட அவன் சொல்லுகிறான். 20ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க, 28வது அதிகாரம் 20ஆம் வசனம். அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடு இருந்து நான் போகிற வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். அது மட்டும் இல்லை, அடுத்தது, நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். அது மட்டும் இல்லை, தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணினான். அப்ப நீர் என்னை ஆசீர்வதிப்பானால் நான் உமக்கு என்ன கொடுப்பேன்? தசமபாகம் கொடுப்பேன். தசமபாகம் என்பது எவ்வளவு பாகம்? 10ல் 1. அது மினிமம். சரியா? அதுதான் மினிமம். ஆத்துல போட்டாலும் என்ன பண்ணுமா? கேட்கல. நம்ம ஆண்டவர் கொடுக்கறதுல ஒரு அளவு வேண்டுமா வேண்டாமா? வேணுங்க, வேணும். உங்க சம்பாத்தியத்தினுடைய அளவை நீங்க கணக்கு பண்ணுவீங்களா? கணக்கே பண்ண மாட்டீங்களா? சொல்லுங்களேன். நிச்சயமா. வாரத்துக்கு இவ்வளவு சம்பளம், அல்ல மாசத்துக்கு இவ்வளவு சம்பளம், என் வருடத்தில் இவ்வளவு எனக்கு வருமானம், எல்லாமே நம்ம கணக்கு பண்ணி தான் இருக்கிறோம்.
அதே போல தேவன் என்னை எவ்வளவாய் ஆசீர்வதிக்கிறாரோ அதற்கு தகுந்தாற் போல ஆண்டவருக்கு நான் திருப்பி செலுத்த வேண்டும். இது கடனா தயவா? சொல்லுங்களேன். கடன். எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. தேவனுக்கு செலுத்த வேண்டியது என்னுடைய கடன். ஏனென்று சொன்னால் எனக்கு ஜீவன் கொடுத்தவர் அவர், எனக்கு பலன் கொடுத்தவர், ஞானம் கொடுத்தவர் அவர், எனக்கு வாய்ப்பு கொடுத்தவர் அவர். எல்லாவற்றையும் அவர் கரத்திலிருந்து நான் பெற்ற நான், என்னை அவர் ஆசீர்வதித்திருக்கிறதுனாலே ஆசீர்வாதத்தின் ஒரு பகுதியை நான் அவருக்கு என்ன பண்ணுகிறேன்? திருப்பி செலுத்துகிறேன். மினிமம் இந்த தொகை, மேக்சிமம் உங்களுக்கும் அதற்கு ஆண்டவருக்கும் உரிய காரியம். கோல்கேட்டை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், பல முறை கேள்விப்பட்டிருக்கலாம். கோல்கேட் ஒரு ஏழை பையன்தான். பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவரிடத்தில் பொருத்தனை பண்ணினான். ஆண்டவரே, நான் ஆரம்பிக்கிற அந்த பிஸ்னஸை நீர் ஆசீர்வதியும், நமக்கு தசமபாகம் செலுத்துவேன் சொன்னான். ஆண்டவர் ஆசீர்வதித்தான். நான் சொன்னான், இன்னும் என்னை ஆசீர்வதிக்கிறீர், ஆனால் உமக்கு 2% கொடுக்க போகிறேன்னு சொன்னான். 10ல் 2. ஆண்டவர் பயங்கரமாய் ஆசீர்வதித்தா. 3, 4, 5 என்று சொல்லி ஆண்டவருக்கு 9% கொடுத்து தனக்கு 1% மட்டும் வைத்துக் கொண்டான். இன்றைக்கு வரைக்கும் கோல்கேட் இருக்குது. இன்றைக்கு அவங்க பிள்ளைங்களாம் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி தெரியாது. இப்போ யார் கையில் இருக்கிறது என்பது நமக்கு தெரியாது. ஆனால் ஆரம்பம் இதுதான். தேவன் கொடுக்கும் தேவனுக்கு கொடுக்கிற ஒரு மனுஷனும் கெட்டு போவது இல்லை. மல்கியான் புஸ்தகம் எடுத்துக்கலாம். அங்கே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? எல்லாத்தையும் வாசிக்க நேரம் கடந்துருச்சு. அதிகமாக இந்த நாளில் அதை முடிக்க முடியாது. இருந்தாலும் கூட பரவாயில்லை. இது முக்கியமான ஒரு காரியம். ஒன்றை மட்டும் சொல்லி நான் இன்றைக்கு முடிக்கிறேன். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், என் பங்கை நீங்கள் வஞ்சிக்கிறீர்கள், என்னை நீங்கள் வஞ்சிக்கிறீர்கள். எதிலே வஞ்சிக்கிறீர்கள்? தசமபாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே. தசமபாகம் வேற, காணிக்கை வேற. அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். தசமபாகத்தை பிரித்து 4 வாரத்துக்கு காணிக்கையாக போடக்கூடாது. சரியா? நான் இந்த சபைக்காக சொல்லலை, இது தேவனுடைய சட்டம். அதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது ஆகணும். நான் சொல்லாமல் யாருமே சொல்ல முடியாது. பாஸ்டர் ஏதோ பிளானோட வந்திருக்கிறான்னு நினச்சிடாதீங்க. சரியா? கிடையாது. இதை நான் சொல்லி தான் ஆகணும். தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. ஏன்னா ஆண்டவர் சொல்ல, என்ன வஞ்சிக்கிறீங்க. எதில் வஞ்சிக்கிறீங்க? தசமபாகத்திலும் காணிக்கைகளும். காணிக்கை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என் சமூகத்தில் நீங்கள் வரும்பொழுது வெறுங்கையாய் வர வேண்டாம் என்று சொல்கிறார். அவருடைய சமூகத்தில் வரும் பொழுதெல்லாம் நம்ம அவருக்கு என்ன பண்ணோம்? காணிக்கை செலுத்த வேண்டும். ஆனால் என் வருமானத்திலே ஒரு பகுதியை ஆண்டுக்கு தசமபாகமாக செலுத்த வேண்டும். தசமபாகம் வேறே, காணிக்கை வேறே. சரியா? கொடுக்கலன்னு சொன்னா நீங்கள் யார்? வஞ்சிக்கப்பட்டவர்கள், சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்கிறார். நீங்கள் என்னை வஞ்சிக்கிறீர்கள் என்று சொல்கிறார். கொடுக்கிற மனிதனை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்க, 10ஆம் வசனத்தில். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களை எல்லாம் பண்டகசாலையில் கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனையில் கர்த்தர் சொல்கிறார். எவ்வளவு ஆசீர்வதிப்பாராம்? வானத்தின் பலகணிகளை திறந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்ல. பொய் சொல்வாரா ஆண்டவர்? சொல்ல மாட்டார். ஆண்டவர் சொல்லவே மாட்டார். நிறைய நேரத்தில் நம்ம குறைஞ்சிருமோ, நமக்கு பத்தாமல் போயிருமோ, அதனால் ஆண்டு கொடுக்கறது என்ன பண்ணுறோம்? குறைச்சிரும். அது பற்றாமலே போய்விடுகிறது. அந்த பற்றாமை அதிகமாகிக்கொண்டே வர்றதுனால அதிகமாக எதை குறைக்கிறோன்னா ஆண்டு கொடுக்கறத குறைச்சிட்டே வரோம். அது அதிக பற்றாக்குறையாய் போகிறது. எதை மட்டும் செய்ய வேண்டாம்னு சொன்னால் ஆண்டுடைய பங்கை என்ன பண்ணிட வேண்டாம்? வஞ்சிக்க வேண்டாம். அது என்னவாயிரும்னா நமக்கு சாபமாக மாறும். தேவனுடைய கட்டளை தெளிவாக இருக்கிறது. ராயனுக்கும் தேவனுக்கும் கொடுங்கள். அதை நான் பின்பற்றணுமான யோசுவாட சொல்ல, அதை வலது இடதுபுறம் என்ன பண்ணாத, விலகாத. நான் சொன்னபடியே நீ அப்படியே செய்ய வேண்டும் என்பது சொல்கிறார். அப்ப ஆண்டுடைய வார்த்தை கீழ்ப்படிவது ரொம்ப 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 முக்கியம். கொடுப்பதில் மட்டும் கிடையாதுங்க, கொடுப்பதில் மட்டும் கிடையாது என் வாழ்க்கையில். அதனால்தான் இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டு எதெல்லாம் நான் ஆண்டுக்கு செய்ய வேண்டும், எதையெல்லாம் நான் செய்யக்கூடாது என்பதை அறிவதற்காக தான் நான் இரவும் பகலும் அதை நான் தியானிக்க வேண்டும். ஆண்டு சொல்லுங்க. சரி ஆண்டவரே, என்னோடு கூட வேதத்தை வாசிக்கும் போது நம்ம எப்படிப்பட்ட உணர்வோடு கூட வாசிக்கணும்னு சொன்னா, ஆண்டவரே நான் உங்களுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள எனக்கு உதவித்தாங்க. நீங்கள் எதை விரும்புகிறீங்க, நான் எதை செய்ய வேண்டும்,
நான் எதை செய்யக்கூடாது, அதை நான் புரிந்து கொள்வதற்காக எனக்கு உதவி செய்யுங்கள் சொல்லி கேட்கும் பொழுது தேவன் அற்புதமாய் நம்மோடு கூட என்ன பண்ணிட்டே வருவார், பேசுவார். இவ்வளவு நாள் நான் செய்யாம போயிட்டேனே, அதுக்கு என்ன பண்ணலாம்? வட்டியும் முதலமா என்ன பண்ணிருங்க, கொடுத்துங்க. அப்படி நான் சொல்ல மாட்டேன், சரியா? ஆண்டவருடைய வசனம் ஒன்று சொல்லுது, அப்போஸ்தலர் நடவடிக்கையில், அறியாமையில் உள்ள காலங்களில் தேவன் காணாது. அதை விட்டுருங்க, பழசை விட்டுருங்க. ஆனால் ஆண்டு உங்களோடு கூட என்றைக்கு பேசினாரோ அன்றையிலிருந்து அவருக்கு கீழ்ப்படிய பழகுங்கள். அதுதான் தேவன் எதிர்பார்க்குற காரியம். இல்லைங்க அப்படிலாம் செய்ய முடியாதுங்க அப்படி சொன்னால் நோ ப்ராப்ளம், விட்டுருங்க. அதற்குரிய ஆசீர்வாதம் மட்டுமே நமக்கு இருக்கும், சரிதானே? அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் ஒன்று செய்தார்கள், தேவன் சொன்னதிலே துரோகம் பண்ணினார்கள். அதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு. கடுமையான வார்த்தை இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு, சரியா? முதல் காரியம் செய்யக்கூடாது என்பதை செய்தார்கள். இந்த முதல் குறிப்பில் வருகிற 3 குறிப்பை மட்டும் நான் சொல்லிட்டு முடித்து விடுகிறேன். துரோகம் பண்ணினார்கள் சொல்லி ஆண்டு சொல்கிறார். அதை ஆண்டு சொன்னதை நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். ஆனால் அது என்ன துரோகம் என்று சொன்னால், செய்ய வேண்டாம் என்று சொன்னதை அவங்க என்ன பண்ணாங்க, செஞ்சாங்க, சரியா? 21வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது இன்னொரு காரியம் செய்தாங்க, அதை ஒளிச்சு வச்சாங்க. இந்த ஆகான் என்ன பண்ணினான், அதை ஒளித்து வைத்தான். எதுக்காக ஒளிச்சு வச்சான்? தெரியாம செஞ்சிருந்தானா அவன் என்ன பண்ணிருக்கவே மாட்டான். சொல்லுங்களேன் சத்தமா. தெரியாம செஞ்சிருந்தா ஒளிச்சு வச்சிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது, அவன் மேலே வச்சுட்டு போயிருப்பான். ஆனா தான் செஞ்சது தப்புன்றது அவனுக்கு தெரியும். தெரிஞ்சதுனாலதான் யாருக்கு தெரிஞ்சிடக்கூடாது என்பதற்காக அதை என்ன பண்ணான், ஒளித்து வைத்தான். அப்ப அவன் மனசுக்கும் தெரியும் தப்பு என்பது. கொஞ்சம் பார்த்துக்கோங்கம்மா, சரியா? கொஞ்சம் அப்படி பின்னாடி கூட போய் உட்காந்துக்கோங்களேன். அந்த பிள்ளையை நான் குறை சொல்லலை, ஆனால் நிறைய பேர் டிஸ்டர்ப் ஆகிறதுனால இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது, நான் முடிக்கணும். சரி, அது பின்னாடி உட்காந்து, வெளியெல்லாம் போவேன்னா பின்னாடி மட்டும் உட்காந்து. தேங்க்யூ. அப்போ ஆகான் என்ன பண்ணான்? முதல் காரியம் செய்யக்கூடாது என்பதை அவன் செய்தான், தேவனுடைய கட்டளையை மீறினான். இரண்டாவது காரியம் அவன் செய்தது ஒளித்து வைத்தான். ஒளிச்சு வச்சுட்டு அவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? அடுத்த பிளானுக்குள்ள போறாங்க. 2வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, அடுத்த பட்டணம் ஆயி பட்டணத்தை பிடிக்கிறதுக்காக வேவு பார்க்க அனுப்புறார். சில மனுஷரை அனுப்புறாங்க. அவங்க போய் வேவு பார்த்துட்டுலாம் வராங்க. அப்புறம் வந்து சொல்றாங்க, அவங்க நிறைய பேர்லாம் போக வேணாம், சின்ன பட்டணம் தான், 2000-3000 பேர் போனாலே போதும் அப்படி சொல்றாங்க. இதெல்லாம் யாருக்கு தெரியும்? நல்லா கவனிச்சுட்டு வாங்க, நான் புரிந்து கொள்ளுன்றக்காக பேசுறேன். இதெல்லாம் யாருக்கு தெரியும்? ஆகானுக்கு தெரியும், சரியா? அடுத்த ஸ்டெப்புக்குள்ள போறாங்க. போகும் பொழுது அங்க என்ன நடந்துச்சுன்னா, பெரிய தோல்வியும் வந்துருச்சு. 36 பேர் செத்து போறாங்க. அப்ப இவன் அது வரைக்கும் என்ன பண்ணல, கடைசி அவனை பிடிக்கிற வரைக்கும் அவன் வெளியவே சொல்லலை. அப்ப ஒளித்து வைத்தான். ஆண்டவர் அங்க சொல்றாரு பாருங்களேன், 11ஆம் வசனம், இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் அவர்களை கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள், சாப்பிடானது எடுத்துக்கொண்டார்கள், களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பாண்டங்களுக்குள்ளே வைத்ததும் உண்டே. ஒளிச்சு வச்சிருக்கான், மறைச்சு வச்சிருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையில தவறு செய்யறது ஒரு காரியம், அதை மறைத்து வைப்பது மற்றொரு பயங்கரமான ஒரு காரியம். தேவன் அதை விரும்புறதே கிடையாது. ஆனால் எல்லாத்துட்டையும் போய் சொல்லணுமா? அப்படி சொல்லலை. சொல்ல வேண்டிய இடத்துல நம்ம சொல்லிதான் ஆக வேண்டும். நான் எதை செய்தேனோ ஆண்டோடத்தில் போய் சொல்ல வேண்டும், அதை அறிக்கை செய்யதும், அதை விட்டுவிட வேண்டும். நீதிமொழியில் வாசிக்கும் பொழுது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப மறைத்து வைத்தல் பெரிய அழிவை நம்ம கொண்டு வரும். மறைச்சு வைக்கிறான், அது ஒரு பயங்கரமான ஒரு பாவமாக மாறுகிறது. இன்னொரு தவறு, அது மட்டும் சொல்லி நான் முடிச்சிடறேன். இன்னொரு தவறு என்னன்னு சொன்னா,
இஸ்ரவேல் ஜனங்கள் அதை அறியாதிருந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் அதை அறியாதிருந்தார்கள். எப்படி அறிஞ்சிருக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இவன் தான் ஒழிச்சு தானே வச்சிருக்கிறான், இவன் தான் யார்கிட்டையும் சொல்லலையே அப்படி சொன்னா. நான் இதை யோசித்து கொண்டு வந்த பொழுது இந்த யோசுவா 3வது அதிகாரத்தில் 2வது அதிகாரத்தில் வேவு பார்க்குறாங்க. எரிகோ பட்டணத்தை போய், உங்களுக்கு சரித்திரம் தெரியணும் சரியா. 2வது அதிகாரத்தில் வேவு பார்க்குறாங்க. 3வது அதிகாரத்தில் புறப்படுவதற்காக எல்லாம் பிளான் பண்ணி யோர்தானை கடக்கிறதுக்காக எல்லா காரியங்களும் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. செய்து கொண்டே இருக்கும் பொழுது அங்கே யாரும் இடையில பேசிக்கிட்டே வராங்கன்னு பாருங்களேன். யோசுவா ஜனங்களோட கூட பேசுகிறான், அங்கே அதிகாரிகள் ஜனங்களோடு கூட பேசுறாங்க. அதோடு கூட யோசுவாவோடு கூட தேவன் அங்கே பேசிக்கொண்டே வருகிறார். அதை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா 7ஆம் வசனத்தை பாருங்க. கர்த்தர் யோசுவாவை நோக்கி சரியா பேசுறார். ஆனா நீங்க அதே காரியத்தை 7வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா யார் பேசுறதே இல்லை, ஆண்டவர் பேசவே இல்லை. எல்லாமே இவங்களே தான் பிளான் பண்ணிட்டே வராங்க, இவங்களே தான் பிளான் பண்ணிட்டு வராங்க. இது நம்முடைய வாழ்க்கை நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. இப்ப நம்முடைய வாழ்க்கையில பாவம் செய்கிறது ஒன்று, பாவத்தை மறைத்து வைப்பது ஒன்று, தேவன் என்னோடு கூட இல்லாமல் போனதை நான் உணராமல் இருப்பது ஒரு பயங்கரமான காரியம். அதான் 12வது வசனம், 7வது அதிகாரம் 12வது வசனம் கடைசியில் பார்த்தீங்கன்னா, இனி உங்களோட இரேன் என்று சொல்லுங்க. சிம்சோனுடைய ஒரு பரிதாபம் என்ன? நியாயாதிபதிகளின் புத்தகத்தில் சிம்சோன் பாவம் செஞ்சான். கடைசியா அவனுடைய தலைமுடியும் வெட்டப்பட்டாச்சு. தெலீலாள் வெட்டி விட்டான். வெட்டின உடனே சிம்சோன் உன்னை பிடிக்கிறவர்கள் வந்து விட்டார்கள் சொல்லி அவன் சொல்றான். அவன் எழுந்து முன்பு போல ஓட முயன்றான். கர்த்தர் அவனை விட்டு விலகினதை அவன் அறியாதிருந்தான். அது ஒரு பயங்கரமான ஒரு தோல்வி சரியா. கர்த்தர் அவனை விட்டு விலகினதை அவர்கள் அறியாதிருந்தார். ஏலியின் காலத்தில் வாசிக்கும் போல தேவனுடைய மகிமை இஸ்ரவேலை விட்டு நீங்கிற்று. ரொம்ப பயங்கரமான ஒரு காரியம். இதுதான் மோசேயினுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செஞ்சோன்னு ஆண்டவர் ஒன்று சொல்றாரு, இனிமே நான் உங்களோட கூட என்ன பண்ண மாட்டேன், போறது இல்லைன்னு சொல்லிட்டாரு. நான் போனேன்னா உங்களை அழிச்சிருவேன், ஆனால் ஒரு தூதனை அனுப்புகிறேன், அவன் உங்களுக்கு முன்பதாய் போவான்னு சொன்னோடனே மோசே சொல்லிட்டான், உம்முடைய சமூகம் எனக்கு முன்பதாய் செல்லாதிருந்தால் என்னை இந்த இடத்துல இருந்து புறப்பட செய்ய வேண்டாம் என்று சொல்லி தெளிவாக சொல்ல. மோசேயினுடைய வெற்றிக்கு காரணம் அது. ஆனா யோசுவாவும் அவன் ஜனங்களும் அவங்க உணரவே இல்லை. தேவன் என்ன சொல்றாருன்னு சொல்லி அவங்க கவனிக்கவும் இல்லை. தேவன் தங்களோடு கூட பேசலன்றதை அவங்க யோசிக்கவும் இல்லை. அவங்க அழகா பிளான் பண்றாங்க. அவங்களே சொல்றாங்க 2000 பேர் 3000 பேர் போனாலே போதும்பா, சின்ன பட்டணம் அப்படி சொல்லி அவங்க கிளம்பி போய் அடிபட்டு திரும்பி வராங்க. 36 பேர் செத்து போறாங்க. 5ஆம் வசனம் கடைசியில் பாருங்களேன், ஜனங்களின் இருதயம் கரைந்து தண்ணீராய் போயிற்று. இதே மாதிரி வசனம் வார்த்தை எங்க பார்த்தோம்? இதுக்கு முன்னாடி யார் சொன்ன வார்த்தை இது? ராகாப் சொன்னான். இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட தேவன் நின்ற பொழுது எதிரியின் இருதயம் கரைந்து போயிற்று. இப்பொழுது தேவன் இஸ்ரவேலோடு கூட நில்லாத பொழுது இஸ்ரவேலின் ஜனங்களின் இருதயம் தண்ணீரை போல கரைந்து போயிற்று. எவ்வளவு பயங்கர வித்தியாசத்தை நம்ம பார்க்க முடிகிறது பாருங்களேன். அப்ப இவன் யோசுவா விழுந்து கிடக்கிற ஆண்டுடைய சமூகத்தில் 6வது வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும். ஆண்டவர் 10ஆம் வசனம் சொல்லுகிறார், அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி மூங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? இஸ்ரவேல் பாவம் செய்தார்கள், அவங்க ஒளிச்சு வச்சாங்க அப்படி சொல்றாங்க. இப்போ உனக்கு என்ன தெரியல? அங்க இருக்கிற பாவம் உனக்கு தெரியவில்லை. இப்ப தோல்விக்கு காரணம் என்னன்னு சொன்னா இஸ்ரவேலின் பாவம். இஸ்ரவேலின் பாவத்தை பார்க்கும்பொழுது, ஒன்று, தேவன் செய்ய வேண்டாம் என்று சொன்னதை அவர்கள் செய்தார்கள். அதாவது வேறு வார்த்தையில் சொன்னா தேவனுடைய கட்டளையை மீறினார்கள். தேவனுடைய கட்டளை மீறுவதற்கு எனக்கு உங்களுக்கு உரிமையே கிடையாதுங்க. ஏன்னா அவரை என்னன்னு சொல்லி அழைக்கிறோம். நாம் அவரை என்னவென்று அழைக்கிறோம்? ஆண்டவரே என்று அழைக்கிறோம். ஆண்டவர் என்று சொன்னால் ராஜா என்று பொருள்.
அவர் ராஜாவாய் இருக்கும் பொழுது அவருடைய கட்டளையை நான் கீழ்ப்படிய வேண்டுமா வேண்டாமா? ராஜாவின் கட்டளை ஒருவன் மீறினால் அவனுக்கு என்ன தண்டனை? மரண தண்டனை. அப்ப தேவனுடைய கட்டளையை மீறுவது என்பது அவ்வளவு பயங்கரமான குற்றம். அதை மீறுவதற்கு எனக்கு உரிமை கிடையாது. இஸ்ரேல் ஜனங்கள் மீறினார்கள். மீறினது மட்டுமல்ல, அதை மறைத்தார்கள். மறைத்தது மட்டுமல்ல, தேவன் தங்களை விட்டு விலகினதை அறியாதிருந்தால். இதுதான் இஸ்ரவேலின் தோல்விக்கு காரணம். நான் இதோடு கூட முடிக்கிறேன். அடுத்த வாரத்தில் அடுத்த 2 குறிப்புகளை பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றி வேண்டும். நான் பேசுகிறேன், நானும் பயந்து தான் பேசுகிறேன், சரியா? நான் குற்றமற்றவன் கிடையாது. நிறைய இல்லங்களில் நான் என்னை சோதித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏனென்று சொன்னால் நான் மனிதர்கள், சரியா? பேசுகிற நானும் மனிதன். இந்த சபையும் குறைவுள்ள மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டம். தேவன் நம்மை நீதிமான் ஆக்கி இருக்கிறார், ஆனால் நாம் பூரணர்கள் அல்ல. ஒவ்வொரு எல்லையிலும் நாம் நம்மை சோதித்து பார்க்க வேண்டுமா? ஆமாங்க, சோதித்து பார்க்க வேண்டும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் வாழ்க்கையில் இருக்கிறதா? அதை நான் மறைத்து வைத்திருக்கிறேனா? எனக்கு தெரிந்தும் அதை அறிக்கை செய்து நான் விட்டுவிடாமல் அதை பேணி பத்திரமாய் உள்ளே வைத்திருக்கிறேனா? அது பயங்கரமான குற்றம். செய்வது ஒரு குற்றம், அறிந்து மறைப்பது மற்றொரு குற்றம். இதெல்லாம் செஞ்சிட்டு கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று நான் சொல்லுவது ஒரு பரிதாபமான ஒரு நிலைமை. நம்முடைய வாழ்க்கையிலே பயங்கரமான தோல்வியை ஏற்படும். அதனுடைய விளைவை நாம் பின்னதாக பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையை நம்ம சோதித்து பார்க்கணும். எல்லா எல்லைகளிலும், தனிப்பட்ட நிலைமையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, சபையிலே நாம் எப்பொழுதுமே நம்மை சோதித்து பார்த்துதான் ஆக வேண்டும். அப்பொழுதுதான் வெற்றி பெற முடியும். தலையில் தாழ்த்தும். ஒரு நிமிஷம் கண்களையும் முடியிருக்கலாம். தேவன் நம்முடைய வார்த்தையை நம்ம கொடுக்கிறார். நம்மோடு கூட பேசும்படியாக தான் அவர் இதை கொடுக்கிறார். நாம் மன்னென்று அவர் நினைவு கூறுகிறார். நாம் பூரணர்கள் அல்ல என்பது அவருக்கு தெரியும். அதனால்தான் நம்மை அவ்வப்பொழுது எச்சரித்துக் கொண்டே இருக்கிறார். நம்மை நாமே சோதித்தறியும்படியாக நம்மை சொல்லுகிறார். அசுத்தமான பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டா? தேவனுக்கு பிரியமில்லாத செயல்கள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டா? தேவன் எதை செய்ய சொன்னாரோ அதை செய்யாத ஒரு நிலைமை, எதை செய்யக்கூடாது என்று சொன்னாரோ அதை செய்யும் ஒரு காரியம், துணிச்சல் நம்முடைய வாழ்க்கையில் உண்டா? அவருடைய சித்தத்தை செய்வதற்காக அந்த வேத வசனத்தை இரவும் போலும் தியானிக்கும் பழக்கம் உண்டா? நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கமே அவருடைய சித்தத்தை செய்வது என்பதை அறிந்திருக்கிறோமா? அதில் முனைப்பு உண்டா? ஆண்டவரிடத்தில் கேட்கலாம், ஆண்டவரே உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு பலன் தாரும். நீ சொல்வதை செய்வதுதான் என்னுடைய முதல் கடமை என்பதை நான் உணர்கிறவே தான். நான் எப்படியோ வாழ்ந்து கொண்டு கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை நான் நினைத்து கொண்டாதபடிக்கு, பாவத்தை மறைத்து வைத்துக் கொண்டு வாழுகிறவனா இல்லாதபடிக்கு, என் வாழ்க்கையை தோல்விக்கு நேராய் வழி நடத்தாதபடிக்கு நான் ஜாக்கிரதையாக இருக்க, ஒவ்வொரு நாளும் என்னை சோதித்து பார்க்க எனக்கு பலன் தாருன்னு சொல்லி கேட்கலாமா? நான் வெற்றி பெற வேண்டும். ஒரே ஒரு வாழ்க்கை தான், இன்னொரு வாழ்க்கை இல்லை. இன்னொரு வாய்ப்பு நமக்கு கொடுக்கப்பட போகிறது இல்லை. ஒரு நல்ல வாய்ப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அழகான ஒரு வாழ்க்கை நம்முடைய கையில் இருக்கிறது. இன்றைக்கு முழு வாழ்க்கையும் தேவன் நம்முடைய கையில் கொடுத்திருக்கிறார். இன்னும் கீழ்ப்படிய நாட்களை கொடுத்திருக்கிறார். தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். ஏன் கீழ்ப்படியக்கூடாது? கீழ்ப்படிய தீர்மானம் ஏன் நாம் எடுக்கக்கூடாது? தேவனுக்கு பிரியமானது எது என்பதை அறிந்து அதற்கு கீழ்ப்படியவும், எது பிரியமில்லையோ அதை அறிந்து அதை விட்டுவிடவும் தக்கதாக தேவன் நமக்கு பலன் கொடுக்க கேட்க வேண்டும். நிச்சயமாக இதனாலே பெரிய ஆசீர்வாதம் உண்டு. தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும்போது அது நமக்கு சாபமாய் மாறுகிறது. அது நமக்கு வேதனையாய் மாறுகிறது. காயங்களாய் மாறிவிடுகிறது. மரணமும் ஏற்படுகிறது. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நாங்களும் தோற்று போகிறவர்கள் தான். அநேக நேரத்திலே மதியீனமாய் நடந்து விடுகிறோம். லாபம் என்று சொல்லி நம்முடைய சட்டங்களை நாங்கள் மீறி விடுகிறோம். ஆசைப்பட்டு இச்சித்து சிலவற்றை நாங்கள் உமக்கு கொடுக்க மறுக்கிறோம், கீழ்ப்படிய மறுக்கிறோம். எங்களை மன்னிக்க தாவே.
மறைக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார்னு சொல்லி எண்ணிக்கொள்கிறோம். ஆண்டவரே, எங்களை மன்னியும். இஸ்ரவேலை சுதந்தரிக்க அழைத்தீர். அவள் எப்பொழுதெல்லாம் கீழ்ப்படிந்தார்களோ அப்பொழுதெல்லாம் பெரிய வெற்றிகளை அவர்கள் கண்டார்கள். ஆனால் எங்கே கீழ்ப்படியாமல் போனார்களோ அங்கே தோற்று போனாள் ராஜா. எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் ஜாக்கிரதையாய் ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கக்கூடிய பலனை எங்களுக்கு தான். பேசுகிற அடியேனுக்கும் கேட்கிறோம் உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இந்த வசனம் எச்சரிப்பாய் அமையட்டும். வசனத்தை எங்களுக்கு ஆசிரியத்தாரும். வந்த தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக நீர் ஆசிரியர். உடைய வசனங்கள் தொடர்ந்து எங்களோடு கூட பேசிட்டு தாங்க. நாங்கள் கீழ்ப்படுகிறதுல இன்னும் தொடர்ந்து முன்னேறி செல்லக்கூடிய பலனை எங்களுக்கு தான். கீழ்ப்படிதலினாலே அநேக வெற்றிகளை நாங்கள் சுதந்திரிக்க கிருபை தான். இந்த நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆசீர்வதியும். எல்லாவற்றையும் எங்கள் மீட்பு ரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென்.